வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்திற்கான முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். இது 2025 டிசம்பர் மாதத்திற்கானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எல்லை பாதுகாப்பு படை தொடக்க தினம். இது டிசம்பர் 1ஆம் தேதி. BSF உடைய ஃபவுண்டேஷன் டே. BSF அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான். 1965ஆவது ஆண்டு இந்த படையை உருவாக்கியிருந்தாங்க. இந்த படை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியா வங்காளதேசம் அந்த பார்டரையும் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டரையும் பாதுகாக்கும். அடுத்தது, உலக எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு தினம். இது டிசம்பர் 1. இதை உலக எய்ட்ஸ் தினம் அப்படின்னு சுருக்கமாகவும் சொல்லலாம். டிசம்பர் 1 கருப்பொருள் என்ன அப்படின்னா, தடைகளை முறியடித்தல், எய்ட்ஸ் பதிலளிப்பை மாற்றுதல் அப்படிங்கிறது தான். உலக அளவில் எய்ட்ஸ் நோயை ஒழிக்கிறதுக்கு 2030ஆவது ஆண்டை இலக்காக வைத்திருந்தாங்க. இந்தியாவிலையும் அதே ஆண்டை தான் இலக்காக வைத்திருக்காங்க. எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 2017ஆவது ஆண்டு இயற்றியிருந்தாங்க. நம்ம எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த 95-95-95 அப்படிங்கிற உத்தியை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பேருக்கு HIV தொட்டு இருக்குது, ஆனால் அது அவங்களுக்கே தெரியலை. அப்போது இதில் முதல் 95 என்னென்னா, HIV தொட்டு இருக்கிறவங்களில் 95% அவங்களுக்கு இந்த மாதிரி HIV தொட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அறிந்திருக்கணும். அந்த மாதிரி அறிந்தவங்களில் 95% சிகிச்சை பெறுறதை உறுதி செய்யணும். அடுத்தது, அதில் சிகிச்சை பெறுவாங்கள்ல, அதில் 95% ஆன்டி ரெட்ரோ வைரஸ் சிகிச்சை பெறணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, அண்டார்டிகா தினம். இது டிசம்பர் 1ஆம் தேதி. 1959ஆவது ஆண்டு அண்டார்டிக் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அண்டார்டிகா கண்டத்தை அமைதி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் அர்ப்பணிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி உலக அளவில் கொசு இல்லாத ஒரே பகுதியாக இருக்கிறது அண்டார்டிகா. அடுத்தது, தேசிய மாசு கட்டுப்பாடு தினம். இது டிசம்பர் 2ஆம் தேதி. இது ரொம்ப முக்கியமான தினம். 1984ஆவது ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி மத்திய பிரதேசத்துடைய தலைநகரான போபாலில் விஷவாயு விபத்து ஏற்பட்டுச்சு. இதில் நிறைய பேர் இறந்தாங்க. அது சம்மந்தமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த வாயு கசிந்ததுனால நிறைய பேர் இறந்தாங்க அப்படின்னா மெத்தில் ஐசோசைனைடு. அதுவுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது எந்த நிறுவனத்துலேருந்து கசிஞ்சிச்சு அப்படின்னா யூனியன் கார்பைடு இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து கசிஞ்சது. அடுத்தது, சர்வதேச அடிமை முறை ஒழிப்பு தினம். இது டிசம்பர் 2ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா, கடந்த காலத்தை அங்கீகரியுங்கள், நிகழ்காலத்தை சீர் செய்யுங்கள், கண்ணியத்துடனும் நீதியுடனும் ஒரு எதிர்காலத்தை உருவாக்குங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக கணினி கல்வி அறிவு தினம். இது டிசம்பர் 2ஆம் தேதி. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வீடியோ கால் அதே மாதிரி கணினியை பயன்படுத்த தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு தான் இது. இந்தியாவில் டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற முதல் கிராமம் எது அப்படின்னா கேரளாவுடைய புள்ளம்பாரா. இது என்ன டிஜிட்டல் கல்வியறிவு அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபோன் யூஸ் பண்ண தெரியும், அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும், அல்லது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை டிஜிட்டல் கல்வியறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கேரளாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் டிஜிட்டல் கல்வியறிவு பெற்றிருக்கு. அடுத்தது, உலக சிவிங்கி புலிகள் தினம். இது டிசம்பர் 4ஆம் தேதி. இன்டர்நேஷ்னல் சீட்டா டே. சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டமைப்பு IBCA இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிறது 2023ஆவது ஆண்டு நம்ம பிரதமர் மோடி தொடங்கியிருந்தாங்க. இதில் 7 பெரும் பூனைகளை பாதுகாக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி, ஜாகுவார் மற்றும் பூமா. இதில் சிறுத்தைன்னா லெப்பர்டு, சிவிங்கி புலி அப்படின்னா சீட்டா. அடுத்தது, உலக வங்கிகள் தினம். இது டிசம்பர் 4ஆம் தேதி. நம்ம இந்தியாவில் 14 வங்கிகளை முதல் முறையாக 1969 தேசியமயமாக்கியிருந்தாங்க. இரண்டாவதாக 6 வங்கிகளை 1980 தேசியமயமாக்கியிருந்தாங்க. அடுத்தது, வனவிலங்கு பாதுகாப்பு தினம். இது டிசம்பர் 4ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா, வனவிலங்கு பாதுகாப்பு நிதி, மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்தல் அப்படிங்கிறது தான். உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3ஆம் தேதி. அடுத்தது, இந்திய கடற்படை தினம். இது டிசம்பர் 4ஆம் தேதி. 1971ஆவது ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. இதை வங்காளதேச விடுதலை போர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த டைமில் டிசம்பர் 4ஆம் தேதி
ஆப்ரேஷன் ட்ரிடண்ட் அப்படிங்கிறது மூலமாக இந்திய கடற்படை பாகிஸ்தானை வீழ்த்தியிருந்தாங்க. அதுதான் நம்ம இந்திய கடற்படை தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக மண் தினம். இது டிசம்பர் 5ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா ஆரோக்கியமான நகரங்களுக்கு ஆரோக்கியமான மண் அப்படிங்கிறது தான். உலக அளவில் 95% உணவுகள் நிலத்தில் தான் உற்பத்தி ஆகுது. அடுத்தது சர்வதேச தன்னார்வலர்கள் தினம். இது வந்து டிசம்பர் 5ஆம் தேதி. கருப்பொருள் வந்து ஒவ்வொரு பங்களிப்பும் முக்கியமானது அப்படிங்கிறது தான். 2026 ஆண்டை நிலையான வளர்ச்சிக்கான தன்னார்வலர்களுக்கான சர்வதேச ஆண்டு அப்படின்னு கடைபிடிக்கிறோம். இது நம்ம சுருக்கமாக தன்னார்வலர்கள் ஆண்டு அப்படின்னா அது 2026. அடுத்தது அம்பேத்கர் மறைந்த நாள். இது வந்து டிசம்பர் 6ஆம் தேதி. இதை வந்து மகா பரிநிவாரணன் திவாஸ் அப்படின்னு கடைபிடிப்பாங்க. மகா பரிநிர்வான் திவாஸ் அப்படின்னு 1956 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இவர் மரணமடைந்தார். அவருடைய நினைவிடம் வந்து மும்பையில் இருக்குது. அதோடைய பேர் சைத்திய பூமி அப்படிங்கிறது தான். அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. தமிழக அரசு அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது உலக சிவில் விமான போக்குவரத்து தினம். இது டிசம்பர் 7ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா பாதுகாப்பான வானம், நிலையான எதிர்காலம், அடுத்த 80 ஆண்டுகளுக்கு இணைந்து அப்படிங்கிறது தான். அடுத்தது ஆயுதப்படை கொடி நாள். இது டிசம்பர் 7ஆம் தேதி. இது என்னென்னா பொதுமக்களுக்கு சிறிய கொடிகளை விநியோகித்து அதற்கு பதிலாக நன்கொடைகளை சேகரிக்கணும். அந்த நன்கொடைகளை நாட்டுக்காக போராடுற ஆயுதப்படை வீரர்களுடைய குடும்பங்களுக்கு உதவிக்காக இந்த தொகையை வந்து கொடுப்பாங்க. 1949 இந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது உலக ஊழல் ஒழிப்பு தினம். இது டிசம்பர் 9ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா ஊழலுக்கு எதிராக இளைஞர்களுடன் ஒன்றிணைதல், நாளைய நேர்மையை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். 2024 ஆண்டு உலக ஊழல் குறியீட்டில் இந்தியா 96வது இடம் பிடித்திருக்கோம். முதலிடம் பிடித்த நாடு வந்து ஊழல் ரொம்ப குறைவான நாடு அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம 96வது இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம நாட்டில் அதிகமான ஊழல் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது சர்வதேச மனித உரிமைகள் தினம். இது டிசம்பர் 10ஆம் தேதி. கருப்பொருள் மனித உரிமைகள் நமது அன்றாட அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறது தான். எதனால் டிசம்பர் 10ஆம் தேதியை நம்ம சர்வதேச மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1948வது ஆண்டு ஐநா சபை மனித உரிமைகளுக்கான சர்வதேச பிரகடனத்தை அந்த தினத்தில் தான் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அதனால் தான் நம்ம வந்து சர்வதேச மனித உரிமைகள் தினமாக டிசம்பர் 10 கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக மலைகள் தினம். இது டிசம்பர் 11ஆம் தேதி. கருப்பொருள் பனிப்பாறைகள் தண்ணீர், உணவு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பாரதியார் பிறந்த நாள். இது டிசம்பர் 11ஆம் தேதி. பாரதியார் 1882வது ஆண்டு பிறந்தார். அவர் எட்டயபுரத்தில் தான் பிறந்தார். பாரதியார் 1921 செப்டம்பர் 11ஆம் தேதி மரணமடைந்தார். இவர் சென்னையில் திருவல்லிக்கேணியில் தான் மரணமடைந்தார். பாரதியாருடைய இறந்த தினத்தை தான் நம்ம மகாகவி நாளாக தமிழ்நாட்டில் கடைபிடிக்கிறோம். அடுத்தது யுனிசெஃப் உருவாக்க தினம். இது வந்து டிசம்பர் 11ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா எனது நாள் எனது உரிமைகள் அப்படிங்கிறது. யுனிசெஃபுடைய விரிவாக்கம் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இதை 1946வது ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இதனுடைய தலைமையகம் வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் தான் இருக்குது. அடுத்தது உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு நாள். இது வந்து டிசம்பர் 12ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா அன்அஃபோர்டபுள் ஹெல்த் காஸ்ட்ஸ் வி ஆர் சிக் ஆஃப் இட் அப்படிங்கிறது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போது இந்த சுகாதாரம் இருக்குல்ல நம்மளுடைய ஹெல்த்து, இதோடைய காஸ்ட்டெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக போகுது, நம்ம அதனாலேயே நம்ம சிக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக் அப்படின்னா இங்கே வந்து நோய்வாய்ப்படுறத சொல்லலை, அதுவே நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க குறிப்பிட்றாங்க. அடுத்தது தேசிய ஆற்றல் பாதுகாப்பு நாள். இது டிசம்பர் 14ஆம் தேதி. அடுத்தது விஜய் திவாஸ். இது வந்து டிசம்பர் 16ஆம் தேதி. இது என்ன அப்படின்னா 1971வது ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி வங்காளதேச விடுதலை போர் வந்து வெற்றி பெற்றிருந்தோம். நம்ம பார்த்துருந்தோம் வங்காளதேச விடுதலை போர் அப்படிங்கிறது 1971 நடந்தது அப்படிங்கிறது. அதில் நம்ம வெற்றி பெற்றிருந்தோம். அதனால் அந்த தினத்தை விஜய் திவாஸ் அப்படின்னு கடைபிடிக்கிறோம். இந்த தினத்தில் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா கிட்ட சரணடைந்தாங்க. அடுத்தது தேசிய ஓய்வூதியர்கள் தினம். இது டிசம்பர் 17ஆம் தேதி.
நமக்கு மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது உலக புலம்பெயர்ந்தோர் தினம், இது டிசம்பர் 18ஆம் தேதி. கருப்பொருள் எனது சிறந்த கதை கலாச்சாரங்கள் மற்றும் வளர்ச்சி அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய சிறுபான்மையினர் உரிமைகள் தினம், இது டிசம்பர் 18ஆம் தேதி. அப்புறம் கோவா விடுதலை நாள், இது வந்து டிசம்பர் 19ஆம் தேதி. கோவா போர்ச்சுகீசிய ஆட்சி இல்லை இருந்துச்சு, அது முடிவுக்கு வந்த தினம் தான் இந்த டிசம்பர் 19ஆம் தேதி 1961 அது முடிவுக்கு வந்துச்சு. ஆப்ரேஷன் விஜய் மூலமாக இது வந்து இந்தியாவில் இணைக்கப்பட்டது. அடுத்தது சர்வதேச மனித உரிமைப்பாடு தினம், இது வந்து டிசம்பர் 20ஆம் தேதி. கருப்பொருள் நிலையான வளர்ச்சிக்கான ஒருமைப்பாடு, பொதுவான எதிர்காலத்திற்காக சமூகங்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது சசஸ்திர சீமா பல் எழுச்சி தினம், இது டிசம்பர் 20ஆம் தேதி. இது என்ன படை அப்படின்னா, நம்ம இந்தியா நேபாள் பார்டர் இருக்குல்ல, அதே மாதிரி இந்தியா பூடான் பார்டர், இந்த 2 எல்லைகளையும் பாதுகாக்கிற படை தான் இந்த சசஸ்திர சீமா பல் அப்படிங்கிற அணை. இது வந்து 1963ஆவது ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது உலக தியான தினம், இது வந்து டிசம்பர் 21ஆம் தேதி. இது முதல் முறையாக 2024 கொண்டாடியிருந்தாங்க. கருப்பொருள் என்னென்னா ஒரே உலகம் ஒரே குடும்பம், ஒன்றிணைந்து தியானம் செய்வோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய கணித தினம், இது டிசம்பர் 22ஆம் தேதி. இது கணித மேதை ராமானுஜன் அவருடைய பிறந்தநாள். அவர் 1887ஆவது ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி பிறந்தார். அதுவே உலக கணித தினம் வந்து மார்ச் 14. அடுத்தது தேசிய விவசாயிகள் தினம், இது வந்து டிசம்பர் 23ஆம் தேதி. ஹிந்தியில் இதை கிசான் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மறைந்த பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவருடைய பிறந்தநாள். அவர் வந்து விவசாயிகளின் பிரதமர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1902ஆவது ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இவர் பிறந்தார். அந்த தினத்தை தான் நம்ம தேசிய விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கிறோம். இவர் இந்தியாவுடைய 5வது பிரதமராக இருந்திருக்காரு. 1979 ஜூலையிலிருந்து 1980 ஜனவரி வரைக்கும் இருந்திருக்காரு பிரதமராக. அடுத்தது தேசிய நுகர்வோர் தினம், இது வந்து டிசம்பர் 24ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா டிஜிட்டல் நீதி மூலம் விரைவான மற்றும் திறமையான தீர்வு அப்படிங்கிறது தான். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இது 1986 இயற்றியிருந்தாங்க. இதை கோப்ரா சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கோப்ரா அப்படின்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய நல்லாட்சி தினம், இது டிசம்பர் 25ஆம் தேதி. இது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினம். அடல் பிஹாரி வாஜ்பாய் 1924 டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார். மத்திய பிரதேசத்துடைய குவாலியரில் தான் இவர் பிறந்தார். அடுத்தது வீர் பால் திவாஸ், இது டிசம்பர் 26ஆம் தேதி. இது சீக்கிய மதத்துடைய 10வது குரு கோபிந்த் சிங் அப்படிங்கிறவர். இவருடைய மகன்கள் சோரோவர் சிங் மற்றும் ஃபதே சிங், இவங்க 2 பேருமே முகலாயர்களால் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த அவங்களுடைய சிறப்பை பாராட்டு விதமாக தான் வீர் பால் திவாஸ் அப்படிங்கிறத டிசம்பர் 26ஆம் தேதி கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது சர்வதேச தொற்றுநோய் தயார் நிலை தினம், இது வந்து டிசம்பர் 27ஆம் தேதி. இப்போ நம்ம தொற்று நோய்க்கும் நம்ம தயார் பண்ணிக்கணும், மாஸ்க் அணிஞ்சிக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த தொற்று நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம். அப்போ அதற்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.